ஜென்ம குரு வனவாசம் என்போம். ஆக அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர் இந்த 50 நாட்களுக்கு மன அமைதியை அவர் கொடுக்க போகிறார். மிதுன ராசியினருக்கு 6ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. 6ஆம் இடம் நோய் ஸ்தானம், கடன் ஸ்தானம் என்போம். அந்த இடத்தை பார்க்கும்போது கடன்கள் கட்டுப்படும். 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானத்தை மகர ராசியை பார்க்கிறார். 10ஆம் இடமாகிய மீன ராசியை பார்க்கிறார். பல வரவுகள் அதிகரிக்கும். நல்ல கடன்கள், கடன் வாங்க வேண்டி இருந்தால் கூட சுபகாரியத்திற்காக வாங்குகிறீர்கள். பிள்ளைகளின் திருமணத்திற்காகவோ, வீடு கட்டுவதற்கோ, பிள்ளைகளின் படிப்பிற்காகவோ வாங்க வேண்டி இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் தாங்கள் லாபம் அடையக்கூடிய நிலவரம் தங்களுக்கு உண்டு. முறைப்படி மிதுன ராசியினருக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அவர் உரியவர். அவர் நேர்கதியில் சொந்த நட்சத்திரமான புனர் பூச நட்சத்திரத்தில் உச்சமடையும் காலத்தில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பெண்கள் கடன் உதவியுடன் சுய தொழில் செய்யலாம். அடுத்து சாலையோர நடைபாதை வியாபாரிகளுக்கு கடன் பெற்று நல்ல தொழிலை ஆரம்பிக்கலாம்.